வணக்கம். ரோட் டெய்ல்ஸ் அழகிய ஆலயங்கள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஆஞ்சநேயர் சிலை, பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையும், முருகருக்கு காவலாக ஒரு கருப்புசாமி இருக்குது, வனக்கருப்புசாமி. அந்த கோயில் பற்றின ஒரு சின்ன தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி போகிற வழியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகன் கோவிலான அனுவாவி, அதோட மலையடிவாரத்தில் தாங்க இந்த 2 கோவில்களும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நந்தவன ஆஞ்சநேயர். இங்கே நிறைய நந்தவனம் அமைச்சிருக்காங்க. அதாவது நிறைய செடிகள் வச்சு தோட்டங்கள் அமைச்சு அதுக்கு நடுவில் 48 அடி உயரமான ஒரு ஆஞ்சநேயர் சிலையை அமைச்சிருக்காங்க. இதை அமைச்சவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவருக்கு அப்புறம் அவருடைய சிஷியர் இந்த கோவிலை பராமரிச்சிட்ருக்காரு. அதை பற்றின ஒரு சின்ன தகவல்களை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் சுற்றி இன்னும் கொஞ்சம் கோவில்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்கே பராமரிப்பு வேலையில் இருந்தவர் சொன்னார். அதை பற்றின பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியலங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 மணி. வெயிலே இல்லாமல் கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். இப்படியே வந்துட்டு முருகன் கோவில் பார்த்துட்டு ஆனைக்கட்டி வரை போயிட்டு ரிட்டன் ஈவினிங் வீட்டுக்கே போயிடலாம். ஒரு டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், சுற்றி எவ்வளோ செடிகளை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 48 அடி உயரம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் நின்று நம்ம சிலையை முழுசாக பார்க்க முடியாது, தள்ளி நின்று பார்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிரீடத்தில் பார்த்திங்கன்னா ராமர் சீதாவோட ஒரு உருவத்தை பதிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் ஒரு முறை இந்த கோவிலை வந்து பாருங்கள். சுற்றி நம்ம இப்போ அந்த இயற்கை அழகுகளை பார்க்கலாம். பனி மூட்டத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. ஆஞ்சநேயர் சிலை, அந்த அனுவாவி கோவில் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த காட்சி தான். இதை சுற்றி இன்னும் கோவில்கள்லாம் வந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு பதிவு நம்ம போடலாம். இப்போ நம்ம அடுத்தபடியாக வனக்கருப்புசாமி கோயில் போக போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுபாவி முருகன் கோவில் அடிவாரத்தில் இருக்குது. உள்ளே போகும்போதே இடதுகை பக்கமாக ஒரு குறுகலான ஒரு பாதை போகும். அந்த பாதையில் ஒரு 5 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு போகலாம். நான் சொன்ன பாதை இது தாங்க. நீட்டாக இருந்தது. ஆனால் சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகள், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த பக்கம் இருந்துச்சு. இதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. அந்த பக்கம் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. கருப்புசாமி கோவில் மட்டும்தான் இருக்குது. உள்ளே ஒரே ஒரு பூசாரி மட்டும் இருந்தார். பாருங்கள், நம்ம அந்த பக்கம் தான் போயிட்டுருக்குறோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பாதை. எந்த ஒரு குப்பையுமே இல்லாமல் நல்லா இருந்தது. இவர் தாங்க அந்த பூசாரி. இந்த கோவிலை இவர் காலையில் 10 மணிக்கு வந்து சுத்தம் பண்ணி 1 மணிக்கு பூஜை செய்வாராமா. செவ்வாய் வெள்ளி குறி சொல்கிற விஷயமும் இங்கே நடக்குது. இந்த கோவில் வந்து அனுவாவி முருகன் இங்கே எப்போ பிரதட்சணை பண்ணாங்களோ அப்போலேருந்து இந்த கருப்பசாமி இருக்கிறதா அவர் சொன்னாருங்க. இந்த பகுதி மக்களோட காவல் தெய்வமும் குலதெய்வமும் கருப்பசாமி தாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு குறி சொல்கிறது ரொம்பவே விசேஷம். இந்த பகுதி மக்கள் அதை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாணத்துக்காகவும் குழந்தையின்மை போகிறதுக்காகவும் இந்த கோவிலில் வேண்டிக்கிறது விசேஷம். அனுவாவி மலைக்கு மேலே போயிருக்க நிறைய பேருக்கு தெரியுங்க. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண போர் நடந்த காலத்தில் மருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக சஞ்சீவினி மலைக்கு ஹனுமன் போயிருப்பார். திரும்பி வர வழியில் அவருக்கு தண்ணி தாகம் இருக்கும்போது முருகனை வேண்டுறாரு. முருகன் தன்னோட வேலை ஊன்றி ஒரு ஊற்று வர வைக்கிறாரு. அந்த ஊற்றில் இருந்த தண்ணியை குடிச்சிட்டு இங்கே வந்து முருகரும் அருள் பாலிப்பார். அதே சமயத்தில் வர பக்தர்களுக்கு நானும் என்னோட அருள் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் இங்கேயே இருந்ததா வரலாறுன்னு சொல்லி நான் மேலே போயிருந்தப்போ அங்கே வந்த குருக்கள் ஒருத்தர் சொன்னார். அங்கே ஒரு தம்பதியினர் வந்திருந்தாங்க. அவங்களும் இதே கதையை தான் எனக்கு சொன்னாங்க. வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த முருகனை வந்து வேண்டிக்கிட்டால் பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறத 2 பேருமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதே தகவலை ஒரு ஜோதிடர் என்கிட்ட சொல்லியிருந்தார். பெருமாள் கோவில் இல்லாமல் மற்ற கோவில்களில் ஆஞ்சநேயர் இருந்தால் அங்கே வேலைக்காக வேண்டிக்கிறது ரொம்பவே விசேஷம். அப்படி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத அவர் எனக்கு சொல்லியிருந்தார். இந்த தகவல்களை உங்ககிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரோட் டெய்ல்ஸ் அழகிய ஆலயங்கள் பகுதிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.